வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். நேற்று 28/10/2025 எனது மகனின் ஏகே ஹரிஷ் அவர்களுடைய முதல் பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை நான் ஒரு நல்ல ஞாபகமாக உள்ள செயலை செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சதான் நம்ம ஈரோட்டில் அமைஞ்சிருக்கேன் ஆரன் புதூரில் இருக்க அச்சம் ட்ரஸ்ட். நம்ம அச்சம் ட்ரஸ்ட் நவீன் சார் அப்படிங்கிறவர் நடத்திருக்காரு, நல்லபடி நடத்திருக்காரு. இந்த அச்சம் ட்ரஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா யாசகம் பெறுவோர், அதாவது நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய மற்றும் வீடு இல்லாமல் வேறு நிலையத்தில் இது போன்ற தங்கி கொண்டுள்ள மக்களை மீட்டெடுத்து அவருடைய காப்பத்தில் நல்ல முறையில் ஆதரவாங்க. இந்த அச்சம் ட்ரஸ்ட் நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டர் கவிதா அப்படிங்கிறீங்க. அவங்க திருப்பூரில் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஆரன் புதூரில் அந்த ஹோமில் ஹோம் மேக்கராக இருந்து அவங்களை பார்த்துக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு அவங்களை வழி நடத்தி வராங்க. இவங்க அறிமுகம் எனக்கு திரும்ப கிடைச்சதுனால அவங்க இந்த ஒரு நல்ல விஷயத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட விசேஷ நாட்களில் அவங்களுக்கு ஒரு வேலை உணவு உங்கள் கையால் நீங்கள் பரிமாறி கொடுங்க, அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாவில் பார்த்து அவங்களை ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க எந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க சரியான முறையில் தான் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த நல்ல விஷயத்தில் நானும் கொஞ்சம் பங்கு எடுக்கணும், அவங்க கூட நானும் ஒரு கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனது மகளின் பிறநாளான நேற்றைய தினம் ஈரோடு ஆரன் புதூரில் அமைஞ்சிருக்க அச்சம் ட்ரஸ்ட்டுக்கு குடும்பத்தோடு நாங்கள் போயிருந்தோம். காலை உணவு நாங்கள் டொனேட் பண்ணியிருந்தோம். இது டொனேஷன்கிற ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. அந்த மக்களுக்கு நம்ம உணவளிச்சிருக்கோம். அவங்களையும் நம்ம ஒரு விசேஷ நாட்களில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கோமோ அதே மாதிரி அவங்க ஒரு வேலை உணவு கொடுத்து அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்திருக்கோம். அவங்களையும் நம்ம குடும்பத்தில் ஒருவராக தாத்தா பாட்டியாக நினைச்சிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல இருந்த அனைத்து மக்கள் பார்த்திங்க அப்படின்னா 10 முதியோர்கள் லேடிஸ், 5 முதியோர்கள் ஆண்கள். இந்த 15 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க பார்க்கும்போது நம்ம தாத்தா பாட்டி ஒரு நிமிஷம் நம்ம கண்டு கொண்டு நிறுத்துது. ஏன்னா அப்படி தான் அவங்க இருக்காங்க. நம்ம போனதையும் அவங்க நம்ம அவங்க வெல்கம் பண்ணுறதாகட்டும், நம்ம கிட்ட பேசுறதாகட்டும், அவங்களுடைய பல நினைவுகள் நம்ம கிட்ட சொல்லும் போதும் நம்ம கண்ணில் நமக்கு தெரியாம கண்டி வந்துடும். அவங்க அவ்வளோ ஒரு வறுமையில் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கையில் நம்ம அவங்களுக்கு ஆதரவாக போய் நின்னோம் அப்படின்னா அது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுது. நம்மளுக்கும் அது மூலியமாக ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இந்த பதிவு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம், தேவையில்லாத செலவு பண்ணுறோம், ஒரு பார்ட்டி பண்ணுறோம், பெரிய ஹாலில் வச்சு நிறைய பாப்பா செலவு வச்சு கேக் கட் பண்ணி நிறைய என்னமோ பண்ணுறோம். அது எல்லாமே நமக்கு சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை தாண்டி நம்மளால ஒரு 4 மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளால ஒரு 4 மக்கள் ஒரு வேலை உண்டாங்க அப்படின்னா அது இந்த உலகத்தில் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினச்சி செஞ்சேன். இந்த நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேலை உணவு கொடுங்க, அவங்களுக்கும் ஆதரவாக இருங்க அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன். இந்த அச்சம் ட்ரஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு ஆரன் புதூரில் ஒரு அமைஞ்சிருக்கு. அது போக ஈரோடு சோலார் புது பஸ் ஸ்டாண்டு அமைஞ்சிருக்க இடத்துலையும் இருக்குது, பெருந்துறையில் ஒன்று இருக்குது, கோபிச்செட்டி பைப்பூருங்கிற ஏரியாலையும் ஒன்று இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுடைய நல்ல விசேஷ நாட்களில் இந்த மக்கள் போய் சந்திங்க. உங்களால் முடிஞ்ச உதவியும் நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்களால் ஒரு வேலை உணவு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. இந்த காணொலியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கூட அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.